வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி கல்வி வாரியத்தின் ஏற்பாட்டில் மார்கழி திங்கள் முழுநிலா நாள் கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சாவகச்சேரி கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பல கலை நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. கிளிநொச்சி இரணமடி குளம் 34 அடிகளை கொண்டது. ஆனால் 2 அடி தண்ணீரை கூட்டி நாங்கள் அந்த மேலதிக நீரைத்தான் யாழ்ப்பாணம் கொண்டு செல்கிறோம் என்று அதனை கொண்டு செல்லுகிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. கிளிநொச்சி இரணமடு குளத்திலே இருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே 34,000 ஏக்கருக்கு நீர் பாய்ச்ச முடியும். இப்பொழுது மழை இந்த வருடம் முழுமையாக பொய்த்திருக்கிறது. இரணமடு குளத்திலே 34 அடி தண்ணி இந்த நேரம் இருக்க வேண்டும். 12 அடி தண்ணீர் தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இருக்கிறது. வயலோடு வாழுகிற விவசாயி இன்று வெறும் தரையை பார்த்து கொண்டிருக்கிறான். 2010ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 29ஆம் தேதி யாழ்ப்பாண கச்சேரியிலே இந்த தண்ணீர் தொடர்பாக கணேஷ் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதுவரை இந்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் பேசவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் அவர்கள் பேசினார்களா என்று கேட்கின்றார். ஏன் எங்களுடன் பேசினார்கள்? வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் வேறு எந்த கூட்டமைப்பு? ஆகவே எங்களுடன் பேசித்தான் அவர்கள் இது நன்மை பயக்கும் என்று நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம். 12 அடி தண்ணீர் அங்கு இருந்தால் அந்த 12 அடி தண்ணீரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீர் அந்த 32 அடிக்கு மேல் இருந்தால் தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகவே இப்பேற்பட்ட பலவிதமான விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் தான் நாங்கள் இதற்கு செய்ய வேண்டும், இந்த செயல் திட்டத்தை செய்ய வேண்டும் என்று கூறினமே ஒழிய யாருடன் பேசினார்கள் யாருடன் பேசவில்லை என்ற எண்ணம் என்ற விடயங்கள் எமக்கு முக்கியமானது அல்ல.